அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனல் ஏன் உருவாச்சு, இந்த சேனலை உருவாக்கி அதற்கு ஆழ்மனம் அப்படின்னு ஏன் பேர் வச்சேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தரலாம். என்னென்னா, எனக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட சில அனுபவங்கள், அதில் எண்ணில் அடங்கா கேள்விகள், அந்த கேள்விகளுக்கு நான் பதில் தேட முயன்ற விதம், இதெல்லாம் பார்க்கும்போது இது எல்லாருக்கும் இது யூஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதுக்காக அதை உங்களோட அனைவரோடையும் பகிர்ந்துக்கிறணும். அதனால் இந்த உலகத்தில் யாராவது ஒரு மனிதர் சரியான வழியில் தன்னை நிலைநிறுத்திக்கிறதுக்கு என்னுடைய அனுபவங்கள் அவங்களுக்கு உதவியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் அப்படின்ற காரணத்தினால தான் இந்த சேனலை நான் ஆரம்பித்து சில வீடியோக்கள்லாம் போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சில பக்தி பாடல்கள்லாம் வேறு சேனல்களில் இருந்தது. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து அதை அப்படியே பண்ணோம்னா ஏதாவது யூடியூப்பில் இருந்து ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்ட்டு அந்த ஆடியோக்களை மட்டும் எடுத்து நான் வீடியோ வேறு மாதிரியான விஷுவல் மட்டும் கிரியேட் பண்ணி அதில் நான் போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போது கருட புராணம் அப்படின்ற ஒரு காணொளி நான் பார்க்க வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டது. அது எனக்கு மிகவும் ஒரு நல்ல விஷயமா தோணுச்சு. அதனால் அதை நான் போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போது இதில் ஒரு நண்பர் எனக்கு இது டூப்ளிகேட் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு. அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு குற்ற உணர்வு ஏற்பட்டுச்சு. ஏன் அடுத்தவங்க ஒருத்தர் அவர் ஒரு மெனக்கிட்டு அதுக்காக நிறைய முயன்று அதுக்கு உண்டான ஆடியோ வீடியோலாம் விஷுவலைஸ்லாம் பண்ணி அதை போடுறாங்க, அதை எடுத்து நம்ம எதுக்கு போடணும்? இப்போ இன்னும் நாம் போலியான நிலையில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோமா? அப்போ இந்த சேனல் உருவானதுக்கு உண்டான காரணமே இல்லையே, இது வேற எங்கேயோ நம்ம டைரக்ஷனில் போய்கிட்டு இருக்கோமே அப்படின்னு தோணும்போது அந்த நிலை தான் எனக்கு ஒரு மாற்றம் ஏற்பட ஆரம்பித்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் தொடர்ந்து வீடியோக்கள் போடுறதை நிறுத்தினேன். அப்புறம் அந்த மாதிரியான போட்ட வீடியோக்கள் போடுறதையும் என்னால் முயன்ற வரைக்கும் எவ்வளோ டெலீட் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டேன் அந்த சேனலில் இருந்து. இப்போது நாம் ஏன் பிறந்தோம், இந்த பிறப்பிற்கு உண்டான காரணம் என்ன, நம்மளை மாதிரியே இந்த உலகத்தில் கோடான கோடி மனிதர்கள் பிறந்திருக்கிறாங்க. நம்ம எல்லாருமே ஏதோ ஒன்று நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறோம். எதோ நோக்கி ஓடுறோம்? நம்ம இங்கே வந்ததுக்கு உண்டான வேலை என்ன? இந்த பதட்டமான வாழ்க்கையில் நம்ம ஓடுறதுக்காக தான் இங்கே நம்ம பிறந்தோமா, இல்லை வேறு ஏதாவது காரணம் இருக்கா? என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா அந்த காரணத்தை தெரிஞ்சுக்காமல் நம்ம வேறு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோமா? பிறக்கிறோம், வளர்கிறோம், நம்மளுடைய பெற்றோர்கள் நம்மளை ஒரு ஸ்கூலில் சேர்த்து விட்றாங்க, படிக்கிறோமோ இல்லையோ படிக்கணும்னு சொல்கிறாங்க, அதனால ஸ்கூலுக்கு போகிறோம். ஆர்வம் இருக்கிறவங்க நல்லா படிக்கிறாங்க, படிப்பில் ஆர்வம் குறைவாக இருக்கிறவங்க என்னை மாதிரி ஆட்கள் அந்த அளவுக்கு பெருசாக படிக்கிறதெல்லாம் கிடையாது. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 20-25 வயசாகுது. அப்புறம் பார்த்திங்கன்னா என்ன காரணமே தெரியாமல் திருமணம் செய்கிறோம். எதுக்கு பிறந்தோன்னே தெரியலை, அதுக்குள்ளே ஒரு திருமணம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன காரணம்னே தெரியலை, நம்ம 1-2 குழந்தைகளுக்கு பெற்றோர் ஆகிடுறோம். நம்ம பிறந்ததுக்கே விட தெரியலை, நம்ம 2 குழந்தைகளை தோற்று வச்சுருக்குறோம். இது சரியான வழியா? இதுக்கான காரணம் என்ன? ஏன் நடக்குது? அப்போ நம்ம வந்த காரணத்தை விட்டுட்டு வேற எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கிறோமா? இப்படின்னு பார்த்திங்கன்னா பல கேள்விகள், பயங்கரமான கேள்விகள்.
ஸோ இதுக்கெல்லாம் விடை தெரியணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல நான் எந்த வழியில் போனால் இதற்குண்டான விலைகளை நான் தெரிஞ்சுக்க முடியும்? ஏன் தொடர்ந்து ஒரு மன வருத்தம், ஒரு பதட்டமான சூழ்நிலை, நம்மளை சுற்றி இருக்கவங்கள யாரையுமே நம்மளால் மகிழ்ச்சியாக வச்சுக்க முடியலையே, நம்மளும் மகிழ்ச்சியாக இருக்க முடியலையே, இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு என்னோட தொடர்ந்து பல கேள்விகள். அதற்கு பல காரணங்கள் இருக்குது. இந்த மாதிரியான கேள்விகள் உருவாகிறதுக்கான பல கேள்விகள் இருக்குது என்கிட்ட. அதுக்குண்டான சூழ்நிலைகள் மிக மோசமான சூழ்நிலைகளாக இருந்தது. எனக்கு நிறைய துன்பமான நிகழ்வுகள்லாம் நடந்தது. அது நான் செய்த தவறுகளால் எனக்கு துன்பம் ஏற்பட்டுச்சு. நான் ஒரு நான் எந்த தப்புமே செய்யலை, அதனால் இருந்தாலும் எனக்கு துன்பம் ஏற்பட்டது அப்படின்னு கிடையாது. நான் ஒரு தப்பு பண்ணேன், அதுக்கு எனக்கு ஒரு துன்பமான சூழ்நிலை வந்தது. அந்த துன்பமான சூழ்நிலையால் இந்த மாதிரியான கேள்விகள் எனக்கு மனசுக்குள்ளே எழ ஆரம்பித்தது. ஸோ இதுக்கெல்லாம் இப்போ விடை தெரியணும். விடை தெரியாமல் எதை நோக்கி போகிறோம்னே தெரியாமல் எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் எனக்கு அதை பற்றின யோசனைகளும் அதை பற்றின தொடர் கேள்விகளுக்கு உண்டான பதிலை தேடும் முயற்சியிலும் இறங்க ஆரம்பித்தேன். ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா, நல்லா சம்பாதிக்கிறேன், வேலை பார்க்குறேன், நிறைய சம்பாதிக்கிறேன், நல்லா சந்தோஷமாக இருக்கிற மாதிரி கொஞ்ச நாள் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப அதே மன வருத்தங்கள் ஏற்படுது. அப்புறம் அப்படியே அமைதியாக இருக்கிறோம். அமைதியாக இருக்கும்போது என்னென்னா வேலை இல்லை அல்லது வருமானம் குறைவாக இருக்குது. அப்போ குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் வருது. அப்போ அதனாலையும் சந்தோஷம் இல்லை, அதுலேயும் துன்பம் தான் வருது. திரும்பவும் வேறு மாதிரி முயன்று திரும்ப ஒரு பணத்தை நோக்கி ஓடுறேன். அதில் ஓரளவுக்கு வெற்றியும் பெறுறேன். ஆனால் திரும்ப அதுலேயும் எனக்கு அந்த மன மகிழ்ச்சி ஏற்படல. அப்போ எதுதான் மன மகிழ்ச்சி? அதாவது இப்போ பணம் அதிகமாக இருந்தாலும் அதனால் எனக்கு அந்த தேடுதல் நிற்கலை. பணம் குறைவாக இருக்குது, பணம் இல்லை அப்படின்னாலும் எனக்கு அந்த மன நிம்மதி இல்லை. அப்போது ஒரு ஏற்ற இறக்கமான வாழ்க்கை சூழ்நிலைகள்னால போய்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா இப்போ எதுதான் மன நிறைவு? நல்லா ஜாலியாக இருக்கணும், ஓகே, அதனால மன நிறைவு ஏற்பட்டுச்சா? இல்லை. சரி, போதைப் பொருட்கள்லாம் யூஸ் பண்ணுறோம், அதனால் நமக்கு மன நிறைவு ஏற்பட்டுச்சா? இல்லை. அப்போ வேறு என்ன? திருமணம் செஞ்சோம், அதனால் நம்மளுக்கு மன நிறைவு ஏற்பட்டுச்சா? இல்லை. சரி, நமக்கு குழந்தைகள் பிறந்தது, அதனால் நம்ம மன நிறைவு ஏற்பட்டோமா? அதுவும் இல்லை. வேறு என்ன தான் காரணம்? வேறு எதை நோக்கி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு இந்த மாதிரியான பல கேள்விகள் எனக்குள்ளே எழ ஆரம்பித்தது. அந்த கேள்விகளுக்கு விடை தேடுறதுக்கு உண்டான பாதை தேடுதல். தொடர்ந்து தேடிக்கிட்டே இருந்தேன். அதுக்கு நிறைய புத்தகங்களாகவோ அல்லது காணொளிகளாகவோ அல்லது சத்சங்கள் மூலியமாகவோ அல்லது பிற அனுபவம் வாய்ந்த பெரியோர்களால சான்றோர்களாலேயோ துறவிகள் மூலமாக இப்படி பல விதங்களில் தேடிக்கிட்டே இருக்கிறேன். அவங்களுடைய வார்த்தைகள்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். கேட்டு 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 ஒரு அளவுக்கு மேலே ஒரு இடத்துல நிற்கிது. என்னென்னு பண்ணுதுன்னா, முதல்ல மனசு அமைதியாகு. இந்த பதட்டத்துலேருந்து முதல்ல வெளியில் வா, மனம் அமைதியாயிரு. அங்கே தான் நிற்கிது. அப்போ அந்த மன அமைதின்னா, அந்த மன அமைதிக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, தியானம் பண்ணு. அப்போ தியானம் பண்ணணும்னா இப்படி சும்மாவே உட்காந்துருக்கிறதா? சும்மாவே உட்காந்துருந்தா அதுக்கு பேர் தியானமா? அப்போ தியானத்துக்குன்னு ஏதாவது முறைகள் இருக்குதா, வழிமுறைகள் இருக்குதா? அப்படின்னா அந்த வழிமுறைகள் என்ன அப்படின்ற பற்றின தேடல் ஆரம்பித்தது. அதில் ஒரு சில வழிமுறைகளை நான் சரியாக தவறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை பயிற்சி பண்ண ஆரம்பித்தேன். அதில் ஒரு சில முடிவுகள் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலும் சில பேர் என்ன சொன்னாங்க, இந்த தியானம் பண்ணுறதுனாலையோ இல்லை யோகாசனங்கள் பண்ணுறதுனாலையோ இந்த மாதிரி பண்ணுறதுனாலலாம் நாம் ஒரு நிலையை அடைய முடியாது. அப்போ வேறு என்ன நிலை? அப்போ வேறு என்ன வழிகள் இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் என்னை போட்டு கொன்று எடுத்துக்கிட்டு இருந்தது. ஸோ இதுக்கு உண்டான சில கேள்விக்கு உண்டான ஒரு வியக்கத்தக்க பல
உண்மை சத்தியங்கள், அனுபவபூர்வமான நிகழ்வுகள் எனக்கு நடந்தது, இன்னும் நடந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் என்னை நான் தேடிக்கிட்டே தான் இருக்கிறேன். ஸோ இந்த பயணத்தில் எனக்கு என்னென்ன மாதிரியான அனுபவங்கள்லாம் ஏற்படுதோ அதெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறணும், உங்களோட நான் பகிர்ந்துக்கிறணும் அப்படின்றதுக்காக தான் இனிமேல் என்னுடைய காணொளிகள் எல்லாமே இருக்கும். அதை நோக்கியதாகத்தானே இருக்கும். ஸோ தயவுசெய்து கொஞ்சம் பாருங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரியான கேள்விகள் இருந்தால் நீங்களும் முயற்சி பண்ண ஆரம்பிங்க. இதில் உங்களுக்கு மாற்று கருத்துகள் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மனிதருக்கும் அவர்களின் கேள்வி நிலைகள் வேறு மாதிரி இருக்கும். எப்படின்னா, ஒரு மனுஷனுக்கும் இன்னொரு மனுஷனுக்கும் கைரேகையில் எப்படி டிஃப்ரெண்ட் இருக்குதோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அவர்கள் அணுகும் விதத்தில் அவர்களுடைய கேள்விகள் அனைத்தும் அவர்களுடைய வாழ்க்கை பயணத்தின் அனுபவத்தினால் ஏற்படும் கேள்விகளின் பாதிப்புகள் வேறு மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதில் மேலோட்டமான பல கேள்விகள் பொதுவாக இருக்கும், பல கேள்விகள் கொஞ்சம் மாறி வரும். ஸோ அதுக்கு நம்ம தான் முயன்று விடை தெரியணும். இதை பற்றின பயணம்தான் இனி தொடர்ந்து இருக்கும். அனைவரும் தொடர்ந்து இதை கேட்டு உங்களான மேலான கருத்துக்களை எனக்கு சொல்லி என்னைய நான் உணர்றதுக்கு உங்களாலான அறிவுரைகளை எனக்கு வழங்குமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.